வக்ஃப் மசோதா நிறைவேற்றப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். வக்ஃப் மசோதாவினுடைய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இறுதி ஆலோசனை கூட்டம் என்பது நாளை நடைபெற்ற அந்த வரைவு அறிக்கை என்பது அதில் இறுதி செய்யவர்கள் நிலையில் தற்போது எதிர்க்கட்சிகளுடைய அந்த ஒரு கோரிக்கைகள், குறிப்பாக பரிந்துரைகள், திருத்த பரிந்துரைகள் எதுவுமே நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. மாறாக ஆளும் கட்சியின் தரப்பாக முன்வைக்கப்பட்ட 44 திருத்தங்கள் என்பது அங்கீகரிக்கப்பட்டு அந்த வரைவினுடைய இறுதி அறிக்கை என்பது நாளை இறுதி செய்யப்படும் என்ற ஒரு தகவலில் வக்ஃபினுடைய ஜேபிசி குழு தலைவர் ஜெகதம்பிகா பால் தெரிவித்துள்ளார். இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை எதிர்கட்சிகள் நேற்றும் முன்வைத்த நிலையில் இந்த ஒருவேளை மசோதா என்பது நிறைவேற்றப்படும் பட்சத்தில் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்வதற்கும் தற்பொழுது எதிர்கட்சிகளானது முடிவு எடுத்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு முடிவிற்கு தற்போது எதிர்கட்சிகள் வந்துள்ளன. திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட சுமார் எதிர்கட்சிகளை சார்ந்த 11 எம்பிக்கள் நேற்று மாலை நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு முடிவை அவர்கள் எடுத்துள்ளார்கள். வக்ஃப் மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நேரடியான ஒரு வழக்குகளை தாக்கல் செய்வதற்கும் அடுத்த கட்ட நகர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அவர்கள் விரைவில் எடுக்க உள்ளதாகவும் தற்பொழுது கூறப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த வரைவு அறிக்கை என்பது இன்று வெளியான பிறகு அதற்கு எந்த மாதிரி எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கூட்டமும் இன்று மாலை திமுக எம்பி ஆர் ராசா அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வக்ஃப் மசோதாவை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்வதற்காக தயாராக எதிர்க்கட்சிகள் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.